أشحة عليكم فإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم كالذي يغشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشحة على الخير أولئك لم يؤمنوا فأحبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا صدق الله العظيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய மாணவியர் இஸ்லாமிய அமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் சார்பாக இந்த ரமலானில் அஹ்ஸாப் அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் அல்-அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 19 மற்றும் 20வது வசனங்களின் விளக்க உரையை காணலாம். அதற்கு முன்பாக இப்போது நான் ஓதிய அல்-அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 19 மற்றும் 20 வசனங்களின் பொருளை காண்போம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரண தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவாறு உன் பக்கம் பார்ப்பார்கள். ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோலை போன்று கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்து விடுகின்றார்கள். இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டான். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹ்வை பொறுத்து மிகவும் எளிதானதாகும். இவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள், தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பி செல்லவில்லை என்று. அவர்கள் மீண்டும் தாக்க வந்து விட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும். மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள். அதாவது இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களின் தன்மைகளை எடுத்து கூறுகின்றான். உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். தங்களுடைய நேரத்தை, உழைப்பை, பணத்தை எப்படி அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த வகையில் அர்ப்பணிக்க மாட்டார்கள். இவர்கள் மிகவும் கஞ்சத்தனத்துடனே இருப்பார்கள். இவர்கள் இந்த சிறிய விஷயமான நேரம், பணம் இதையே அர்ப்பணிக்க முயற்சிக்காத போது தங்களுடைய உயிரை எப்படி அர்ப்பணிப்பார்கள் என்று இறைவன் கேட்கின்றான். அடுத்ததாக, ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரண தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவர்கள் பக்கம் பார்ப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், போர் சமயம் ஏற்படும் போது இவர்கள் போரில் நாம் பங்கு பெற வேண்டுமே, எவ்வாறு நாம் பங்கு பெறுவது, அந்த போரில் நிறைய கஷ்டமான சூழல் வருமே, உயிரை அர்ப்பணிக்க வேண்டுமே என்று மரண தருவாயில் ஒருவனுக்கு கண்கள் எவ்வாறு நிலை குத்தி நின்று விடுகிறாரோ அவ்வாறு நிறுத்தி சுழற்றி சுழற்றி பக்கம் பார்ப்பார்கள் என்று இறைவன் கூறுகின்றான். இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர். ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோலை போன்று கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்து விடுகிறார்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான். இதனுடைய 2 பொருள் சொல்றாங்க. ஒன்று என்னன்னா, இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, போர்க்களத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி கொள்ளும் போது அவர்களை மிகவும் உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. நாங்களும் உங்களை வரவேற்கிறோம், நாங்களும் இந்த வெற்றியில் மகிழ்ச்சி கொள்றோம், எங்களுக்கும் போர் பொருள் இருக்கிற இல்லையா, கனிமத் பொருள், அந்த பொருளை எங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாவால் இவங்க என்ன செய்யறாங்க, வாதிடுகிறாங்க. 2வது பொருள் அப்படின்னு சொன்னா, போரில் வெற்றி கிடைத்த போது போரில் கைப்பற்றப்படுகின்ற அந்த கனிமத் பொருள் இருக்கிறது இல்லையா, அதுல எங்களுக்கும் பங்கு இருக்கு, நீங்க மட்டும் கொள்ளை அடிச்சுக்கிறீங்களா, நாங்களும் தான் இதுக்காக பாடுபட்டோம், இந்த மாதிரி எல்லாம் தங்களுடைய நாவை வைத்து அதட்டி உருட்டி இறை நம்பிக்கையாளர்களை மிரட்டுறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கின்றான். இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை.
எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டார். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹ்வை பொறுத்து மிகவும் எளிதானதாகும். இந்த வசனம் வந்து ஒரு முக்கிய கருத்தை சொல்லுது. என்னன்னு சொன்னா, இவங்க அறவே அறநம்பிக்கை கொள்ளவில்லை. அதாவது இந்த நயவஞ்சகர்கள் எவ்வளவுதான் இறை நம்பிக்கை கொண்டு இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற பெரிய ஒரு உயர்ந்த இறை தூதர் பின்னாடி நின்று இவர்கள் தொழுது இருந்தாலும், இவர்கள் ஜகாத் கொடுத்து இருந்தாலும், நோன்பு நோற்று இருந்தாலும், எத்தகைய ஒரு நற்செயல் செஞ்சிருந்தாலும் அது வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு இறைவன் சொல்றான். அது ஏன் அப்படின்னு சொன்னா, இறைவன் வெறும் செயல்களை வெளிப்படையான தன்மையும் பார்ப்பதில்லை. அவன் அந்த செயல்களுடைய நம்முடைய எண்ணத்தை தான் பார்க்கின்றார். முதலில் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதா, உள்ளத்தை தூய்மை எனும் இஹ்லாஸ் இருக்கின்றதா, இதை பார்த்துதான் வந்து இறைவன் எடை போடுகின்றான். அதை பார்த்துதான் முடிவை வந்து தீர்மானிக்கின்றான் அப்படின்னு வந்து இந்த வசனம் சொல்கின்றது. அதுவும் இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, இத்தகைய வந்து இம்மியளவும் நம்பிக்கையை கொள்ளவில்லை. அதாவது எவ்வளவுதான் நற்செயல்கள் கொண்டாலும் இஹ்லாஸ் இல்லை, ஈமான் இல்லை என்றால் இந்த நம்ம வந்து இறை நம்பிக்கையாளர்களே இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த வசனத்தை நம்ம வந்து இதை கவனமா பார்க்க வேண்டும். அப்புறம் வந்து இந்த எல்லா செயலும் வந்து இல்ல இஹ்லாஸ் இல்ல ஈமான் இல்லைன்னா எல்லா செயலுமே வீணாகி விடும். இந்த மாதிரி செய்யறது வந்து அல்லாஹ்வுக்கு எளிதானதாகும் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பி செல்லவில்லை என்று. அவர்கள் மீண்டும் தாக்க வந்து விட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும். இவங்க என்ன நினைக்கிறாங்களா, இந்த நயவஞ்சகர்களுக்கு வந்து பயம் போகவே இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, திரும்ப வந்து அந்த போர்படை திரும்ப வந்து விடுவாங்களோ, மறைஞ்சிருப்பாங்களோ, திரும்ப நம்ம மீது தாக்குதல் தொடுப்பாங்களோ, இது ஏதாவது போர் தந்திரமாக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களுடைய உயிரை இறைவனிடத்துல அர்ப்பணிப்பதற்கான எந்த ஒரு ஆசையோ ஆர்வமோ இருப்பதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, போர் அந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், மதீனாவை விட்டு வெளியேறி பாலைவனத்துல நாட்டுப்புற அரபிகளுடன் போய் சேர்ந்து நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உட்கார்ந்து மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இறைவன். அப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து என்ன ஆசைப்படுறாங்கன்னா, அங்க போய் பாலைவனத்துல உட்கார்ந்துட்டு உங்களை பத்தி என்ன நற்செய்தி இருக்கா, என்ன பார்க்கலாம், இவங்களை பத்தி என்ன செய்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு அங்கிருந்தே வசதியா இருந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் வந்து இவங்க இந்த போர்க்களத்துல இருந்தா கூட என்ன செய்வாங்களா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவ மாட்டார்கள். சும்மா வந்து ஒப்புக்கு சப்பாக தான் இவங்க இருப்பாங்களே தவிர உதவ மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. குறைவாகவே போரில் பங்கு பெறுவார்கள். இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சில தன்மைகளை பார்த்தோம், நயவஞ்சகர்களின் தன்மைகள். அல்லாஹ் தஆலா இந்த நயவஞ்சக தன்மைகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாம்